உலக இரட்சகர் அதிசீக்கிரம் வரப்போகிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வருகைக்கு மேடு பள்ளங்கள் எல்லாம் சமமாக்கப்படும். அதுபோல நமது உள்ளத்தில் இருக்கிற மேற்றுமையெல்லாம் உடைக்கப்பட, நமது மாம்சீக பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட, பரிசுத்தாவின் ஜீவ தண்ணீர் நமது ஆத்துமாவை நிரப்பிக்கொள்ள கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தில் தாவீது தேவன் செய்த மகத்துவமுள்ள நித்திய பேரின்பத்தை பற்றி இந்த இடத்துல நமக்கு அவர் போதிக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். அல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன். அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த புனித பைபிள் போதிக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் சிறுமையும் எளிமையுமானவர்களையே தேடி உயர்த்துகிற தேவன். பலகீனமானவர்களை தேடி புதுபலன் கொடுக்கிற தேவன். ஞானமற்றவர்களையும் குப்பை போன்ற எண்ணம் உள்ளவர்களையும் தேடி அவர்களை தனது இரத்தத்தால் தனது ஆவியால் கழுவி பராக்கிரமசாலிகளாய் மாற்றிவிடுகிற தேவன். தாவீது வாலிபனாய் இருந்தபோது அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற மகன் அவர்களுக்கு சொந்தமான ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்க்கிறவராக தாவீது இருந்தார். ஆனால் கர்த்தர் அந்த சிறுமையும் எளிமையுமான தாவீதின் மேல் நினைவாய் இருந்தார். அதனுடைய விளைவு, தாவீதை தேவன் கண்டுபிடித்தார், ரட்சித்தார், பரிசுத்தாவியால் அபிஷேகித்தார். அவரை துதி பாடல்களால் தேவன் அபிஷேகித்து பல உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக சங்கீதங்கள் பாடும்படி தேவன் இன்றைக்கும் வைத்திருக்கிறார். கர்த்தர் தாவீதின் மேல் நினைவாய் இருந்தார். ஏற்ற நாள் வந்தபோது தேவன் தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். தாவீது மேல் பொறாமை கொண்டு அவருக்கு சதித்திட்டம் தீட்டிய அவருடைய சத்துருக்கள் எல்லாருடைய சதித்திட்டத்திலிருந்து தேவன் தாவீதை விடுவித்தார். என் அன்பானவர்களே, சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல் தேவன் எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறார். ஆமென். அன்பானவர்களே, நாம் நேசிக்கிற ஆண்டவர் யாருடைய நினைவில் இருக்கிறார் என்று நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? இந்த உலகத்தில் புகழ் பெற்றவர்கள், பெரும் பணக்காரர்கள், பெரும் செல்வந்தர்கள், உலக புகழ் பெற்றவர்கள் என்றெல்லாம் பல ஆயிரம் ஜனங்களை உலகம் அடையாளம் காட்டுகிறது. ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவனோ சிறுமையானவர்கள் மேல் நினைவாக இருக்கிறார், எளிமையானவர்கள் மேல் நினைவாக இருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே சிறுமையும் எளிமையுமான மக்களை தேடிதான். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. எத்தனை அற்புதமான சத்தியம் என்று கவனித்து பார்த்தீர்களா? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். குடும்ப பாரம், பிள்ளைகள் பாரம், வியாதியின் பாரம், கடன் தொல்லையின் பாரம் என்று சொல்லி, பாவ பாரம், வர்ணிக்க முடியாத பாவ பாரம், சோதனையின் பாரங்கள், எதிரியின் பாரங்கள் என்று எல்லா பாரங்களையும் அந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேலிருந்து எடுத்து போட்டு எல்லாருக்கும் மேலாக நம்மை உயர்த்தவே தேவன் நம் நினைவாய் இருக்கிறார். இப்படித்தான் தாவீதுக்கு தேவன் செய்தார். ஆகவே அருமையானவர்களே, தேவனுக்கு முன்பு நம்மை நாம் எப்பொழுதும் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு முன்பு நம்மை ஆண்டவர் என்றைக்கும் உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்மை ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள நேசக்கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, மகா பராக்கிரமமானவரே, அதிசயமான வானமண்டலத்தை உண்டாக்கினவரே, ஆச்சரியமாக மனித குலத்தை படைத்த மகத்துவமுள்ள தேவனே, நீரோ உலக புகழ் பெற்ற பராக்கிரமசாலிகளையோ, ஞானிகளையோ, விஞ்ஞானிகளையோ, அறிவாளிகளையோ, ராஜாக்களையோ, பெரும் பதவி வகிக்கிறவர்களையோ, பெரும் பணக்காரர்களையோ,
நீ நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவர்களையே நீ நினைக்கிறீரே. உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. தாவீதை போலத்தான் நாங்கள் எல்லோரும் தாழ்ந்த இடங்களில் இருந்தோம். எங்களை நீ தேடி கண்டுபிடித்தீரே இயேசுசாமி. எங்களை தேடி வந்தீரே. எங்களை உம் இரத்தத்தால் கழுவி உமது ஆவியால் கழுவி எங்களை உயர்த்தினீரே. உமக்கு நாமத்தினால் நாங்கள் கனம் பெற்றோமே. இன்னும் எங்கள் சந்ததிகளை நீர் உயர்த்துகிறீரே. உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.